பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸாக வாய்ப்பு இல்லை என கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் விஜய் படம் இல்லாததை எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அது ஒரு ரசிகர் என்கிற வகையிலே மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. திரைப்படம் என்பது தனிப்பட்ட வகையிலே நாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிலே உழைத்திருக்கிறார்கள். அதிலே திரை பின்னணி பாடகர்கள் இருக்கிறார்கள். அதில் சிறிய சிறிய டெக்னீஷியன்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார நலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசு அதை வெளியிட வேண்டும் என்று ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே அழுது அப்பா ரெண்டு மாசமா சொல்லிட்டு அப்பா ஜனநாயகன் படம் அழைச்சிட்டு போப்பா, ஜனநாயகன் படம் அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு இந்த நேற்று செய்தி தெரிஞ்ச உடனே நான் அழுதுட்டேன். சோ இப்ப பொங்கலுக்குள்ளார வந்தா எல்லாருமே நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா தளபதி தீவிர ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஜனநாயகன் படம் வராதுங்கிறதுனால எங்க அம்மா அப்பா நேத்திதான் செய்தியே சொன்னாங்க. பொங்கலுக்குள்ள கொஞ்சம் வந்துடணும் அப்ப ஆசைப்படுறேன். அப்படின்னு பொங்கல்ல வரலன்னா எனக்கு ரொம்ப சேடு. பொங்கலே கிடையாது. அவங்க படம் வந்தாதான் எங்களுக்கு பொங்கலே நடக்கும். இப்போ ஜனநாயகம் படம் மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலி அளவுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்தோம். இப்ப படம் ரிலீஸ் இல்லைன்னதும் ரொம்ப வருத்தமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நாங்க எப்போதுமே பொங்கல் தீபாவளினா தலைவர் படம் வர்றதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். இப்போ இந்த படத்தை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே விஜய் படம் வருதுன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. லாஸ்ட் மூவி அதையும் இப்போ பிரச்சனை பண்ணி கேஸ் ஆனதுனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஃபேமிலி அளவுல ரொம்ப வருத்தத்தோட இருக்கோம். நாங்க பொங்கலுக்குள்ள எங்களுக்கு மூவி வந்துருச்சுன்னா பொங்கல் நல்லா இருக்கும். முத நாளே எல்லா ஷோவும் நாங்க பார்ப்போம். அவர் படம் பார்க்கறது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். நல்ல செய்திகள்லாம் எடுத்துப்போம். அவர் சொல்ற நல்ல செய்திகள்லாம் எடுத்துருப்போம். பொங்கலுக்கு அது போலதான் என்னோட ஃபேமிலி எங்க பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் பார்க்கணும் ஆர்வமா இருந்தோம். அது நடக்காம போயிட்டு ஏதோ சென்சார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சென்சார்லாம் ஆல்ரெடி சொல்லிதான் எல்லாமே இதை ஏற்பாடு பண்ணதா எல்லாமே நாங்க நியூஸ்லாம் படிக்கிறோம். ஒரு சென்சார் இப்போ ஓகே பண்ணிட்டு மறுபரிசீலனை பண்ணது இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. ரெண்டாவது, என்னோட குமுறலை விட கோடிக்கணக்கான ரசிகர்கள் குமுறல் தான் இதுல நான் நிறைய பாக்குறேன். எல்லா இடமும் நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கேன். அவங்களோட எல்லாம் ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. மக்கள் குரல் பகுதியில் மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.